கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரையிலும் உங்கள் நித்திய தொலைக்காட்சியிலே இந்த பதிவிடை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வேளையிலே நாம் எல்லோரும் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, ஆவியானவரே எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கடந்து வருகிறது. உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளின் வாழ்க்கைகளை சூறையாடின சத்துருவின் வல்லமைகளை இந்த இரவிலே கர்த்தர் சங்கரிக்க போகிறார். கரங்களை தட்டி மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். மட்டும் உதவின
விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியே வர்றபடி கட்டளை கொடுக்கிறேன். காலடியில செய்யப்பட்ட மாந்திரிகங்கள் எரியட்டும், வயிற்றுல கொடுத்த மருந்து எரியட்டும், தலைமுடி எடுத்து செய்யப்பட்ட மாந்திரிகம் எரியட்டும், உன் போட்டோ எடுத்து செய்யப்பட்ட மாந்திரிகம் எரியட்டும். யார் யாருக்கு கை வரக்கூடாதபடி, கால்கள் செயலிழந்து போகும்படி, ஆற்றுல பிராபலத்தை கொண்டு வந்து வச்ச சூனியத்தை கர்த்தர் எரிக்கிறாரு. வயிற்றுல நீர் கட்டிய தைராய்டு வியாதியை கொண்டு வந்த சில வியாதியின் கட்டுகள் இந்த இரவு வேளையில கர்த்தர் உன்னை விட்டு அகற்றும்படி, சில பிட்ஸ் வியாதிகள் உன் எல்லை விட்டு நீங்கி போவாயாக. கரங்களை தட்டி கர்ப்பவதி ஆகக்கூடாதபடி, நீ கர்ப்பவதி ஆகக்கூடாதபடி எழும்புற வலு சர்பத்தின் ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, நீ கர்ப்ப விடாம அடையக்கூடாதபடி, உன் கர்ப்பத்தை சாப்பிட நினைக்கிற, அதை கலைக்க நினைக்கிற சில கிரிகள் உன் எல்லை விட்டு வெளியேறுது. கணவன் மனைவியை வாழக்கூடாதபடி பிரிவினையை கொண்டு வருகிற சூனியத்தின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தில இப்போ கட்டளை கொடுத்து ஜெபிக்கிற. என் நாமத்தில் எதை கேட்டால் அதை தருவேன் என்று சொன்னீர. உம்முடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சுகத்தை தருவீராக. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு அவனோடு கூட இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் உங்களை நினைத்தருளினார். அநேக காரியத்தில் இந்த வருஷம் நீங்க ஜெபிச்சீங்க, உபவாசித்தீங்க. ஐயோ, என்னை ஆண்டவர் நினைக்கவே இல்லையே, என் ஜெபத்தை கேட்கவே இல்லையே. ஒருவேளை என் ஆண்டவர் நினைச்சிருந்தா எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்காதா? நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் நினைச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க உயிரோடையே இருக்கிறீங்க. தேவன் நோவாவுக்கு மாத்திரமல்ல, அவனோடு இருந்த சகல எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நினைச்சிருக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை திருப்புங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் வாசிக்க கேட்கலாம். 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். 2வது ஏசாயா 49வது அதிகாரம் 12வது வசனம்.
இதோ இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இவர் தூரத்திலிருந்து வருவார்கள். இதோ இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் வருவார்கள். இவர்கள் சீனி தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், தேவன் உங்களை நினைத்தருளினார். அன்பானவர்களே, சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமா நடக்கும். சில காரியங்கள் உங்களுக்கு போராட்டமா இருக்கும். என்ன நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு காரியமும் நமக்கு நடக்கல. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது மாத்திரமல்ல, தேவன் அவனையும் குடும்பத்தையும் மாத்திரமல்ல, பேழையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நினைச்சு. வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்து மேல போராட்டம். கர்த்தர் சொல்றாரு, இந்த இரவில் நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு வருகிற போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பேழையில நோவா முறையிட்டத கர்த்தர் கேட்டார் மாத்திரமல்ல, நினைத்தருளினார். அப்போ ஜெபிக்கிறது மாத்திரம், உங்க ஜெபம் மாத்திரம் உங்களையும் கர்த்தர் நினைச்சு இருக்கிறார், நினைவாகவே இருக்கிறதற்கு அடையாளம். ஏசாயா 49:13 வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். பயப்படாத, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். ஏன்னா அவர் உன்னை நினைச்சிருக்கிறாரு. ஒரு நாள் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டாருங்க. இப்போ நோவா இங்கே முறையிட்டு அழுகிறார். வாசிக்க கேட்கலாம். 8 ஆதியாகமம் 1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது நல்ல கவனிச்சுங்க, அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தெரியல எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க, பேழைக்குள்ள இருக்கிறாங்க. கதவு பூட்டப்பட்டு இருக்குது. வெளியே என்ன நடக்குதுன்னே நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. சில பிரச்சனை போய் மாட்டீங்க, உள்ளுக்குள்ள தவிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்ன உங்களை சுத்தி நடக்குதுன்னு தெரியல. இந்த வருஷம் முடியத்துக்குள்ள கர்த்தர் உன் எல்லையில ஒரு காற்றை வீச பண்ணுவார். தேவன் செய்கிற காரியம் நோவாவுக்கு தெரியல, நோவா கூட இருந்து யாருக்குமே தெரியல. தேவன் அவங்க நினைச்சு வந்திருக்க அடையாளம், ஒரு காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது பிரச்சனை அழுந்து போயிடுச்சு. உன் தலைக்கு மேல எழுமின வியாதிகளையும், உன் தலைக்கு மேல எழுந்த பிரச்சனைகளையும், உன் தலைக்கு மேல கை தூக்கி நின்று உன்னை கொன்னுடுவன், உன்னை அழிச்சிடுவன் சொன்னவனை கர்த்தர் இன்னைக்கு அமர பண்ணுவாரு. யாரு உங்களை பூமி கீழே போயிடுவேன்னு நினைச்சாங்களோ, கர்த்தர் அவர்களை இந்த வருஷம் மண்ணுக்குள்ளே அனுப்பி வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:14, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல். நல்ல புரிஞ்சுக்கல, அவர் உன்னை நினைச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, சீயோனோ உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நீங்க பிரச்சனையிலே சுத்தி அடைக்கப்பட்ட சில காரியத்தை கர்த்தர் இந்த வருஷம் உடைச்சி ஒரு காற்றை வீசை பண்ணி உங்களை வெளியே கொண்டு வருவாருங்க. சில
சில கண்டம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க, சில போராட்டத்திலிருந்து வெளியே வருவீங்க, சில சூழ்நிலைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புறாரு, சில தோல்விகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புறாரு. என்னை கர்த்தர் மறந்துட்டாரு, அவர் என்னை நினைக்க சொல்ற, என் நினைப்பாவே இல்லை. வாசிக்க கேட்கலாம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஸ்திரீயானவள், ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு ஏன்னா இரங்காமல், அவர் உன்னை நினைச்சிருக்கிறாரு. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் உன்னை நினைச்சிருக்கிறாரு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் நீ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை மறக்கல. கண்டிப்பா ஒரு காற்றை உன் எல்லையில வீசப்படும், உன் கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, சில சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு மாற போகுது. தெற்கத்தி வெள்ளத்தை போல சில பிரச்சனை கர்த்தர் உன் எல்லை விட்டு திருப்பி அனுப்ப போகிறாருங்க. சில போராட்டம் உன் எல்லை விட்டு இருப்பது, அவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வருஷம் நீ தப்பி மீந்து கீழே வீர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படி கர்த்தர் உனக்கு தெரிவு செய்வார். அநேக காரியங்களில் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை நினைச்சு நோவா அப்படி புள்ளம்பரத்துக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, ஒரு கீழ்காற்றை வர பண்ணி ஜலம் அமிழ்ந்தது. அதை பார்த்து கீழே வசனம், ஊற்றுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அங்கங்க கொப்பளிச்சு வருகிற ஊற்று எல்லாவற்றையும் கர்த்தர் அடக்கினார். இந்த வருஷம் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் அமர பண்ண போகிறார். நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நீ பயப்படாத, நீ திகழாத. உன்னோடு போராடினவர்களையும் இந்த வருஷம் நீ தேடியும் காணாத. உன்னோடு வழக்காடினவர்களை ஒன்றுமில்லாமல் நாசமாய் போன கண்கள் காணும். அன்பானது, இந்த இரவேளையிலே கர்த்தர் சொல்ற, உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை நினைச்சு நோவாவை கர்த்தர் சொல்ற, உன்னை நான் மறக்கலப்பா, உன்னை நினைச்சிருக்கிறேன். ஒரு கீழ்காற்றை வீச பண்ண போகிறேன், அது ஜலம் வற்றி போக நீ தப்பி கரை சேருவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பானது, இந்த இரவேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுகிறேன். வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பெரும்பந்தூர் கிராமத்தில் 9 மணி நேரம் குடும்ப விடுதலைக்காகவும் மற்ற ஆசீர்வாத நன்மைக்காகவும் 9 மணி நேரம் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. 21ஆம் தேதி காலை 7 மணி தொடங்கி 4 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பங்கு பெற விரும்புகிறவர்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இந்த இறை வேளையில என் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். எந்தெந்த காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிறதோ, பிரிவினையை கொண்டு வருகிறதோ, வியாதிகளை கொண்டு வருகிறதோ, இடம் பிரச்சனைகள், இட போராட்டங்கள், இடத்து நிமித்தம் வந்த சண்டை இயேசுவின் நாமத்தில் கட்டறுக்கப்படுவதாக. எல்லைகளில் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற, வேலைக்கு விரோதமா எழும்பி நிற்கிற, கட்டத்துக்கு போய் கொடுக்க விடாதபடி தடுக்கிற சில கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தை விடுதலையாக்கும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை.
இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 637492792443.